வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் வதிவிட மற்றும் தொழிலாளர் விதிமீறல்களுக்காக 258 வெளிநாட்டினர் கைது. நாட்டின் அனைத்து ஆளுநரகத்திலும் குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டங்களை மீறுபவர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட பெரிய அளவிலான பாதுகாப்பு பிரச்சாரத்தின் போது 258 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கின்றது. முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபாவின் வழிகாட்டுதலின் கீழ் குடியுரிமை மற்றும் குடியிருப்பு துறையின் தலைவரான பிரிகேடியர் ஜெனரல் ஃபவாஸ் அல் ரவுமியின் நேரடி மேற்பார்வையின் கீழ் குடியிருப்பு விவகார புலனாய்வு பொதுத்துறையால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்டவர்களில் தலைமறைவான தொழிலாளர்கள், காலாவதியான வதிவிட அனுமதி மற்றும் விசாக்கள் கொண்ட நபர்கள் மற்றும் பல்வேறு வழக்குகளில் தேடப்படும் நபர்கள் அடங்குவர் என்று அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது. குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் விதிமுறைகளை மீறுபவர்களை தண்டிப்பது, சட்டவிரோத தொழிலாளர்களை கண்காணிப்பது மற்றும் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் நடைமுறைகளை நிவர்த்தி செய்வது ஆகியவற்றில் அதிகாரிகள் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றனர். குடியிருப்பு மற்றும் தொழிலாளர் சட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்துவதில் பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகள் இருவருக்கும் நீட்டிக்கப்படும் என்றும் எந்தவிதமான தயக்கமும் காட்டப்படாது என்றும் அமைச்சகம் மேலும் வலியுறுத்தி இருக்கின்றது. குவைத்தில் சிறார்களுக்கு பச்சை குத்துதல் சாதனங்கள், ரேசர் மறுபயன்பாடு மற்றும் தோல் பதனிடுதல் தடை செய்யப்பட்டுள்ளது. பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் தொற்று பரவலை தடுக்கவும் சுகாதார அமைச்சகம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துடன் இணைந்து ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சுகாதார நிறுவனங்கள், உடற்பயிற்சி மையங்கள், சலூன்கள் மற்றும் அழகு மற்றும் தனிப்பட்ட பராமரிப்பு வசதிகளுக்கான விரிவான சுகாதார தேவைகள் வழிகாட்டியை அங்கீகரித்திருக்கின்றது. தொற்று நோய்களை தடுப்பது, சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மற்றும் கதிர்வீச்சு பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்ட 130க்கும் மேற்பட்ட உத்தரவுகளை கோடிட்டு காட்டும் வழிகாட்டியின் ஒப்புதலை சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவதி உறுதிப்படுத்தியிருக்கின்றார். புதிய நடவடிக்கைகள் சுகாதார தரங்களை உயர்த்துவதற்கும் சர்வதேச சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வதற்கும் அரசின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். முக்கிய விதிகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு ரேசர் பிளேடுகள் அல்லது கூர்மையான கருவிகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கான தடை, சலூன்களில் நிரந்தர பச்சை குத்துதல் சாதனங்களை பயன்படுத்துவதற்கான தடை மற்றும் 18 வயதுக்குட்பட்ட தனிநபர்களுக்கு, குழந்தைகளுக்கு முடிச்சாயம் பூசுதல் மற்றும் தோல் பதனிடும் சேவைகளுக்கான கட்டுப்பாடுகள் ஆகியவை அடங்குகின்றது. தொழிலாளர்கள் சேவைகளை வழங்கும் பொழுது ஆபரணங்கள் மற்றும் நகைகளை அகற்ற வேண்டும். மேலும் அவர்கள் தோல் அல்லது தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தால் வேலை செய்ய தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த துறையில் சேவைகளின் தரத்தை மேம்படுத்துவதிலும் பொது சுகாதாரத்தை பாதுகாப்பதிலும் இந்த வழிகாட்டி ஒரு தரமான முன்னேற்றம் என்று அமைச்சகம் விவரித்திருக்கின்றது. இணக்கம் மற்றும் வசதிகளின் சுகாதார மேற்பார்வையிட வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்துடன் ஒரு கூட்டுக்குழுவை அமைப்பதாகவும் அது அறிவித்திருக்கின்றது. குடும்ப விசிட் விசாவில் மற்றொரு அதிரடி மாற்றத்தை குவைத் அறிவித்துள்ளது. குவைத் வரலாற்றில் குடும்ப விசிட் எடுக்க தேவையான பல கட்டுப்பாடுகள் கடந்த வாரம் நீக்கப்பட்டதால் சாதாரண தொழிலாளர்களும் தங்களுடைய குடும்பத்தை அழைத்து வர முடியும் என்பதால் வெளிநாட்டினர் பெரும் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். இந்த நிலையில் அதில் எந்த ஒரு குறை, அதிகபட்சமாக 1 மாத காலம் மட்டுமே தங்க முடியும் என்பது. இந்த நிலையில் அதற்கும் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மீண்டும் மகிழ்ச்சியான செய்தியை வெளிநாட்டினருக்கு குவைத் அரசு அறிவித்திருக்கின்றது. ஆம், இனி முதல் சிங்கிள் என்ட்ரி குடும்ப விசிட் விசாவில் குவைத் வருகின்ற உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை தொடர்ச்சியாக 3 மாதங்கள் குவைத்தை விட்டு வெளியேற்றாமல் உங்களுடன் தங்க வைக்க முடியும். குவைத் விசா தளம் வழியாக நேற்று முதல் விசா எடுத்தவர்களுக்கு புதிய மாற்றம் அடிப்படையிலான விசா கிடைக்க தொடங்கியிருக்கின்றது. அதே நேரம் 6 மாதங்கள் முதல் 1 வருடங்கள் வரையிலான மல்டிபிள் என்ட்ரி குடும்ப விசிட் விசாவில் வருகின்ற குடும்பங்கள் உறுப்பினர்கள் அதிகபட்சமாக 1 மாதங்கள் மட்டுமே குவைத்தில் தங்க முடியும். அதன் பிறகு நாட்டை விட்டு வெளியேறி விசா காலாவதியை பொறுத்து எவ்வளவு முறை வேண்டுமானாலும் குவைத்தில் மீண்டும் நுழைய முடியும். அதே நேரம் குடும்ப விசிட் விசா எடுக்க நடைமுறையில் இருந்த குறைந்தபட்ச சம்பள வரம்பு 400 தீனார்கள் என்ற கட்டுப்பாடு மற்றும் நாட்டின் தேசிய விமான நிறுவனமான குவைத் ஏர்வேஸ் மற்றும் ஜசீரா ஏர்வேஸ் ஆகிய விமான நிறுவன விமானங்களில் மட்டுமே பயணச்சீட்டு எடுக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு மற்றும் பல்கலைக்கழக பட்டப்படிப்பு இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகளும் கடந்த வாரம் முதல் நீக்கப்பட்டிருக்கின்றது.
அதேபோல் நிறைய நபர்களின் சந்தேகம், வீட்டு வேலை விசாவில் உள்ளவர்களுக்கு குடும்ப விசிட் விசா எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. காரணம், நீங்களே ஆல்ரெடி டிபெண்டிங் விசாவில் தான் குவைத்துக்கு வந்து வேலை செய்து வருகிறீர்கள் என்பதால். அதே நேரம் கம்பெனி விசாவில் உள்ள எவ்வளவு குறைந்தபட்ச சம்பளம் உள்ள அனைவரும் குடும்ப விசிட் விசாவை எடுக்க முடியும். அதேபோல் குவைத்தில் வேலை செய்கின்ற பெண்களுக்கு தங்களை ஸ்பான்சராக காட்டி விசா எடுக்க முடியாது. அரிதிலும் அரிதாக சில கேஸில் சம்பந்தப்பட்ட துறையில் உயரதிகாரிகள் அனுமதியுடன் விசா கிடைக்கும். குடும்ப விசிட் விசா எடுக்க தாய் தந்தை குழந்தைகளுக்கு பிறப்பு சான்றிதழும் மனைவி என்றால் திருமண சான்றிதழும் தேவை என தெரிவிக்கப்படுகிறது. தளத்தில் பதிவேற்ற தேவையான ஆவணங்கள் கண்டிப்பாக அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான அம்சமாகும். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.18 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.42 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.03 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.88 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 984.94 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 285.93 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 397.48 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.